அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஐரோப்பாவில் புகழ்பெற்ற நகைச்சுவை கதை தொகுப்புன்னு இருந்தது. இந்த கதை தொகுப்பை மையமாக கொண்டு 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் நகைச்சுவை கலந்த ஒரு கதை தொகுப்பை நகைச்சுவை இலக்கியமாக படைத்தார். அதுதான் பரமார்த்த குரு கதைகள் தொகுப்பு. இந்த சுவாரஸ்யமான கதை தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தன் முட்டாளாகவும் நடைமுறை சாத்தியங்களை புரிந்து கொள்ளாதவனாகவும் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பான் அப்படிங்கிறத நகைச்சுவை கதைகள் மூலமாக விளக்கியிருப்பாங்க. இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் மட்டி, மடையன், மண்டு, மூடன், முட்டாள்னு 5 நண்பர்கள் இருந்தாங்க. 5 பேருமே பேருக்கேற்றாற் போல அறிவற்றவர்களாகவும் மூடனாகவும் முட்டாளாகவுமே இருந்தாங்க. இப்படி இருக்கிற இவங்களுக்கு கொஞ்சம் கூட படிப்பறிவு ஏறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உலக அனுபவமும் உலக அறிவும் இல்லாமல் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. மிகப்பெரிய சோம்பேறிகளாக இருந்தாங்க. சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு வீட்டு கதவை தட்டுவாங்க. அவங்க சாப்பாடு போட்டால் ஆச்சு, இல்லைன்னா வெறும் வயிறாக தான் இருப்பாங்க. இப்படியே சில நாள் பட்டினியாகவும் சில நாள் அரைவயிறு கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்த அவங்களுக்கு நிரந்தரமான சாப்பாட்டு தீர்வு என்ன அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. அப்போ தான் அந்த 5 பேர்த்தில் ஒருத்தன் சொன்னான், நம்ம யாராவது ஒரு குரு கிட்ட போய் சீடர்களாக சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா சாமியார் வேடத்தில் இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க. அதனால் முதல்ல ஒரு நல்ல குருவை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். மற்ற 4 பேரும் அவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு குருவை தேடி அலையிறாங்க. அப்போ தான் ஒரு மரத்திற்கடியில் பரமார்த்த குரு தியானத்தில் உட்காந்துருந்தார். அவரை பார்த்த உடனே இனி இவர் தான் நம்மளோட குரு அப்படின்னு வேகமாக போய் அவர்கிட்ட நாங்கள் உங்களோட சீடர்களாக சேர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமார்த்த குருவோ கண் விழித்து பார்க்குறாரு. அவங்க 5 பேரையும் பார்த்ததுக்கப்புறமா அவருக்கோ அப்பாடான்னு இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு. அவர் அந்த 5 பேரை காட்டிலும் பெரிய முட்டாள், அந்த 5 பேரை காட்டிலும் பெரிய சோம்பேறி. அவர் எங்கே போய் வீடு வீடாக சாப்பாடு வாங்கிறது அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். இந்த 5 பேர் வந்த உடனே நல்லதாக போச்சு, சாப்பாடு வாங்கி வர ஆள் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த 5 சீடர்களையும் தன் கூட சேர்த்துக்கிட்டாரு. இப்போது பரமார்த்த குரு அந்த 5 சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து நடைப்பயணம் தொடங்கினாங்க வேறொரு ஊருக்கு. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஆறு வருது. இந்த ஆற்றை கடக்கணுமே, என்ன செய்ய? ஒருவேளை இந்த ஆறு ஆழமானதாக இருக்குமோ அப்படின்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன் யோசனை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ரொம்பவே முன் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் யோசிக்க தெரியல அப்படின்னா கூட யோசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பக்கமாக ஒரு வழிப்போக்கன் வந்தான். அந்த வழிப்போக்கன் இவங்க யோசிக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டான். இந்த ஆறு இப்போது எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னு பரமார்த்த குரு கேட்டார். அதுக்கு அந்த மனிதன் இவங்களோட முட்டாள்தனமான பேச்சுகளை எல்லாம் பார்த்து விளையாட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனான். இந்த ஆறு ரொம்பவே கோபமானது. அது முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஆற்றை கடக்கவே முடியாது, அது உங்களை விழுங்கிரும். அது தூங்கினதுக்கப்புறமா கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்து போனான். இதையெல்லாம் கேட்ட அந்த 6 பேரும் அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆற்று பக்கத்திலேயே கன்னத்தில் கை வைத்து உட்காந்துக்கிட்டாங்க. இந்த ஆறு இப்போ கோபமாக இருக்குது, கண் விழிச்சிட்ருக்கு, இது தூங்கிருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் யாரோ விறகு கட்டைகளை எல்லாம் போட்டு எரித்து வைத்திருந்தாங்க. அதிலிருந்து மூடன் ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டான். அதை கொண்டு போய் ஆற்றில் வச்சு பார்க்கலாம், கையை வச்சாதானே அந்த ஆறு விழுங்கிரும், நம்ம கொல்லிக்கட்டையை வச்சு பார்க்கலான்னு கொல்லிக்கட்டையை கொண்டு போய் ஆற்றில் வைக்கிறான். அந்த கொல்லிக்கட்டையில் இன்னும் கொஞ்சம் தணல் இருந்தனால ஆற்றில் வச்ச உடனே புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வருது. அதை கேட்ட உடனே அவன் பயந்து அடிச்சுக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடி வரான். ஆறு இன்னும் தூங்கலை, விழிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லோரும் திரும்பவும் கன்னத்தில் கை வச்சு அந்த ஆற்று பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இரவானா நிச்சயமாக ஆறு தூங்கும், நம்ம எப்படியாவது அதை கடந்துடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரமும் நெருங்கிருச்சு. அப்போது அதே கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் வச்சு பார்க்கலான்னு ஆற்றுக்குள்ளே விடும்போது அது ஏற்கனவே அணைந்து போயிருந்தனால எந்த சத்தமும் வரல. இப்போது ஆறு தூங்கிருச்சுன்னு நினச்ச அந்த 6 பேரும் புத்திசாலித்தனமாக சத்தம் போடாமல் இந்த ஆற்றை இப்போ நம்ம கடந்துடணும் அப்படின்னு ஒருவர் கையை ஒருவர் பிடிச்சுக்கிட்டு
பேசாமல் அந்த ஆற்றை மௌனமாக கடக்கிறாங்க. அப்படியே கடந்து 5 பேரும் போயிடுறாங்க. மூடன் மட்டும் அந்த ஆற்றில் ஒரு கல் தடுக்கி விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் ஆறு என்ன விழுங்குது விழுங்குது, ஆறு முழிச்சுக்குச்சுன்னு சொல்லி கத்துறான். கத்தியபடியே நிறைய தண்ணியை குடிச்சிட்றான். அதுக்கப்புறம் அந்த 5 பேரும் எப்படியோ சேர்ந்து அவனை இழுத்து கரை மேலே போட்டுடுறாங்க. எல்லோருமே பயந்துட்டாங்க. நிச்சயமாக ஆறு தான் முழிச்சிருச்சு, அதுதான் விழுங்க பார்த்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத அந்த பக்கமாக வந்த ஒரு வழிபோக்கன் பார்க்குறான். அவன் அவங்க பக்கத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு கவனித்து பார்க்குறான். அந்த மூடனை சுற்றிலும் அவங்க நின்றுக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி இறந்து போயிட்டானேன்னு நெஞ்சை அடிச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா மூடன் மூர்ச்சையாக தான் கிடக்கிறான் அப்படிங்கிறத அந்த வழிபோக்கன் தெரிஞ்சுக்கிட்டான். இவங்க அலறதையும் முட்டாள்தனமாக பேசுகிறதையும் பார்த்து இவங்க கிட்ட இருந்து ஏமாற்றி பணம் பறிக்கலான்னு நினைக்கிறான். உடனே பரமார்த்த குரு கிட்ட வந்த அந்த வழிபோக்கன், உங்களோட சீடனை நான் எழுப்பி விடுறேன், எனக்கு அந்த சக்தி இருக்குது, ஆனால் எனக்கு 50 காசுகள் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த குருவும் எப்படியாவது தன்னுடைய சீடன் முழிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 50 காசுகள் தர ஒத்துக்கிறாரு. வேகமாக ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வரான் அந்த வழிபோக்கன். படுத்துட்டு இருக்கிற அந்த மூடனை 4 வெளுக்கிறான் அந்த குச்சியை வச்சு. மூர்ச்சையாக இருக்கிறவன் அடி விழுந்ததும் எழுந்து கதறான். அவன் எழுந்து உட்கார்ந்ததுமே பக்கத்தில் இருந்த பரமார்த்த குருவும் மற்ற சீடர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த வழிபோக்கனை கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. அவர் கையில் 50 காசுகளை கொடுக்குறாங்க. இப்போது அந்த மூடன் எழுந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆற்றில் என்ன மட்டும்தான் ஆறு விழுங்குச்சா, இல்லை வேறு யாரையாவது விழுங்கிருச்சா, நம்ம எல்லாம் சரியாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்குறான். அப்போ குருவுக்கும் அந்த சந்தேகம் வருது. சரி இப்போ நான் எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு குரு தன்னை விட்டுட்டு மற்ற எல்லோரையும் எண்ணுறாரு. 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் தானே இருக்காங்க, நீ என்ன அப்படின்னு மட்டியை கூப்பிட்றாரு. மட்டி வந்து எண்ணி பார்க்குறான் அவனை விட்டுட்டு. 5 பேர் தான் இருக்காங்க, மொத்தம் 6 பேரில் இருக்கணும், அப்போ யாரோ ஒருத்தரை காணோம் அப்படின்னு இந்த 6 பேரும் மாற்றி மாற்றி தங்களை விட்டுட்டு மற்றவங்களை மட்டும் எண்ணி பார்க்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வழிபோக்கனுக்கு மேலும் தனக்கு பணவரவு இருக்குதுன்னு தோணுச்சு. அதனால் பரமார்த்த குரு கிட்ட வந்து எனக்கு 100 காசுகள் கொடுங்க, காணாமல் போனவனை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த குருவும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வழிபோக்கன் குரு கிட்ட சொல்கிறான், நீங்கள் எல்லோருமே எனக்கு முதுகு காட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் முதுகு காட்டி நிற்கிறாங்க. அவன் முதல்ல வச்சுருந்த அதே குச்சியை வைத்து இப்போ குருவை ஓங்கி முதுகில் ஒன்று கொடுக்குறான். 1ன்னு சொல்லிட்டு ஓடுங்கன்னு சொல்ல அவர் 1ன்னு சொல்கிறாரு. இப்படியே 6 பேர்த்துக்கும் முதுகில் ஓங்கி ஒரு அடி கொடுக்க 6 பேரும் அவங்களுடைய எண்ணிக்கையை சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்போ மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்க. இப்போது அடி விழுந்ததை காட்டிலும் காணாமல் போன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு மகிழ்ச்சி. இப்படி ஒரு முட்டாள்தனமான கூத்து அங்கே அரங்கேறிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்த பரமார்த்த குருவுக்கு மகிழ்ச்சி. தங்களில் காணாமல் போகிற ஒருத்தனை இந்த வழிபோக்கன் கொண்டு வந்து கொடுத்துட்டான், இவனுக்கு ஏதோ அபார சக்தி இருக்குதுன்ட்டு அவனுக்கு 100 காசுகளை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போது எந்த வேலையுமே செய்யாமல் 150 காசுகளை வாங்கிக்கிட்டு அவன் மகிழ்வாக போனான். இப்படி ஏமாறுபவர்கள் இருக்கும்போது ஏமாற்றுபவர்களுக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழிபோக்கன் நடந்து போயிட்டுருக்கான். இந்த பரமார்த்த குருவும் நம்மள காணாமல் போன ஒருத்தரையும் இந்த வழிபோக்கன் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு மகிழ்வாக அவங்க நடைப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போனவங்க ஒரு கிராமத்தை போய் அடைகிறாங்க. அந்த கிராமத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்படி கிராமத்துக்கு வந்த பரமார்த்த குருவுக்கு ஒரு ஆசை வருது. அரசர்கள் எல்லாம் எப்படி கம்பீரமாக குதிரை மேலே தலைப்பாகை வச்சுக்கிட்டு வராங்க, அந்த மாதிரி தானும் தலைப்பாகை வச்சுக்கிட்டு குதிரை மேலே கம்பீரமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதை தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்ல சீடர்கள் அலைந்து திரிந்து ஒரு நோஞ்சான் குதிரையை விலைக்கு வாங்கிட்டு வராங்க. அப்படி வாங்கிட்டு வந்த அந்த குதிரை மீது தலைப்பாகையெல்லாம் கட்டிக்கிட்டு பரமார்த்த குரு கம்பீரமாக ஏறி உட்கார்றாரு. அவருக்கோ பெருமை தாங்கலை. குதிரை மீது தலைப்பாகை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி குதிரையை பயந்தபடியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. பின்னாடியே அந்த 5 சீடர்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது போகிற இடத்துல மரத்தோட ஒரு கிளை மாட்டி தலைப்பாகை கீழே விழுந்துருது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் பரமார்த்த குரு அதை கவனிக்கிறாரு. தலையை தொட்டு பார்க்குறாரு, தலைப்பாகையை காணலை. அந்த தலைப்பாகை விழுந்ததை அந்த சீடர்கள் கவனிக்காமல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் மடையன் எடுக்கட்டும்னு சொல்லி மட்டியும், மட்டி எடுக்கட்டும்னு சொல்லி மூடனும், மூடன் எடுக்கட்டும்னு சொல்லி முட்டாளும், இப்படி மாறி மாறி ஒருத்தன் எடுக்கட்டும்னு சொல்லி இன்னொருத்தன் எடுக்காமல் வந்தாங்க.
கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பரமார்த்த குரு சீடர்களை பார்த்து, எதனால் தலைப்பாகையை நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர்கள் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. பரமார்த்த குருவுக்கோ உள்ளுக்குள்ள பயங்கர கோபம். ஆனாலும் தான் இப்போ ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டுருக்குறோம், அப்படி இருக்கும்போது சீடர்கள்கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை அமைதிப்படுத்திக்கிட்டு அன்புழுக பேசுகிறாரு. தலைப்பாகை கீழே விழுந்தா எடுத்துகிட்டு வரணும்ல, போங்க போய் யாராவது எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த 5 சீடர்களும் மேலும் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது மட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஐயா, தலைப்பாகை கீழே விழுந்துச்சு, அதை எடுக்கணும்னு நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, அப்போவே சொல்லியிருந்தா நாங்கள் யாராவது எடுத்துருப்போம். அதனால் இனிமேல் கீழே விழுறதெல்லாம் எடுக்கணும்னு மட்டும் நீங்கள் எழுதித்தாங்க, அதை பார்த்து நாங்கள் கீழே விழுந்த எதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் கீழே விழுந்த எதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்கன்னு எழுதி அந்த சீடர்கள் கையில் கொடுக்குறாங்க. இப்போது மட்டி அங்கே ஓடுறான். ஓடி போய் தலைப்பாகையை எடுக்கிறான். தலைப்பாகையை எடுத்துட்டு திரும்பி பார்க்குறான். குதிரை நிறைய இடத்துல சாணம் போட்டு வச்சுருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து அவனுக்கு, சரி இதையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எது விழுந்தாலும் எடுக்கணும்னு சொல்லி குரு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அந்த சாணத்தை எடுத்து தலைப்பாகையில் வச்சுக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து பரமார்த்த குரு கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வருது. என்ன இது இப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்ல, அதற்கு மட்டி பதில் சொல்கிறான். நீங்கள் தானே கீழே விழுந்த எதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னீங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல குருவுக்கு பயங்கரமான கோபம் வருது. இருந்தாலும் அதையெல்லாம் அடக்கிக்கிட்டு இவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் எடுக்கணும்னு ஒரு பட்டியல் போடுறாரு. எதையெல்லாம் எடுக்கணும், எதையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. எடுக்க வேண்டிய பொருட்கள் பட்டியலில் துண்டு, வேட்டி, தலைப்பாகை இதெல்லாம் இருந்துச்சு. எடுக்கக்கூடாத பட்டியல்லையும் சில விஷயங்கள் இருந்துச்சு. இதையெல்லாம் தன்னுடைய சீடர்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் மீண்டும் குதிரை பயணத்தை தொடங்குறாரு. இப்படி போயிட்டுருக்கும்போது சேரும் சகதியுமான இடத்துல குதிரை போகும்போது கால் வழுக்கி குதிரை விழ, குதிரை மேலிருந்த பரமார்த்த குருவும் சேற்றில் விழுந்துடுறாரு. அவரால் அந்த சேற்றிலிருந்து எழுந்திருக்கவே முடியல. வயது வேற ஆகிருச்சு. அந்த சேற்றில் இருந்து எழும்ப முடியாமல் தவிச்சிட்ருக்கிறத அந்த சீடர்கள் கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒருவன் வேகமாக ஓடி போய் அவருடைய வேட்டியை உருவினான், தலைப்பாகையை எடுத்தான், துண்டை எடுத்தான். ஆனால் அவரை கை கொடுத்து யாருமே தூக்கலை. ஏன்னு தெரியாத விழித்த பரமார்த்த குரு, என்னாச்சு, ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர்கள், நீங்கள் சொன்ன பட்டியலில் இது மட்டும்தான் இருக்குது, மற்ற எதையும் தூக்க சொல்லி நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் உங்களை தூக்க சொல்லி இதில் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவருக்கு தலையில் அடிச்சுக்கலாம் போல் ஆயிடுச்சு. கடைசியாக அந்த சீட்டை வாங்கி என்னையும் விழுந்துட்டா தூக்கணும்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த சீடர்கள் 5 பேரும் கை கொடுத்து அவரை தூக்குனாங்க. விழுந்ததில் அவருக்கு ரொம்பவே உடல் முடியாமல் போயிருச்சு. சில காலம் படுக்கையில் விழுந்திருந்தார். நான் செத்து போக போகிறேன்னு புலம்புனார். கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக எழுந்து உட்காந்துட்டார். இப்படி சேற்றில் விழுந்த பரமார்த்த குருவை கூட தூக்கிறதுக்கு அவங்க பட்டியல் போட்டு தரணும்னு கேட்ட கதை ரொம்பவே மக்களை ஆச்சரியப்படுத்துச்சு. மக்கள் அவர்களை பற்றி ரொம்பவே பேச ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த கிராமத்தில் நம்ம இருக்க வேண்டாம், வேறொரு கிராமத்துக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு கிராமத்துக்கு கிளம்ப முயற்சியில் பரமார்த்த குரு ஈடுபட்டு இருந்தார். அப்போ தான் அவர் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு நாமே உணவு தயாரித்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னு தயார் செய்யும்போது தான் பார்த்தாரு, அங்கே உப்பு தீர்ந்து போயிருச்சு. உப்பு தீர்ந்து போன உடனே சீடர்களை கூப்பிடுறாரு பரமார்த்த குரு. அதில் முதல்ல மூடன் ஓடோடி வரான். என்ன குருவே கூப்பிட்டீங்களா அப்படிங்க, இங்கே உப்பு தீர்ந்து போயிருச்சு, நாங்கள்லாம் சமையல் பண்ணிகிட்ருக்கோம், நீ போய் சுத்தமான நல்ல உப்பாக வாங்கிட்டு வா, ஆனால் ஆற்றை கடந்து தான் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்குறாரு. அவனும் காசை வாங்கிக்கிட்டு ஆற்றை கடந்து உப்பு கடைக்கு போகிறான். உப்பு கடைக்காரர்கிட்ட எனக்கு நல்ல சுத்தமான உப்பு வேணும் அப்படிங்கிறான். அதுக்கு கடைக்காரர், சுத்தமான உப்புன்னெலாம் இல்லை, உப்புனா உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை நிறைய உப்பை போட்டு கொடுக்குறாரு. அவனோ திரும்ப திரும்ப என்னோட குரு திட்டுவார், சுத்தமான உப்பு தான் வேணும்னு சண்டையிட்டு இருக்கான். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், சுத்தமான உப்பு எங்கேயுமே கிடைக்காது, வேணும்னா போகிற வழியில் தண்ணியில் கழுவிட்டு போ அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்ல இவன் அதை பெரிதாக எடுத்துக்கிறான். உப்பை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் கழுவி நம்ம சுத்தமாக கொண்டு போய் தன்னோட குருக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்ச மூடன் போகிற வழியில் ஆற்றில் அந்த பையை விட்டு அலசுறான். அங்கிருந்த உப்பு மொத்தமும் கரைந்து ஆற்றோடு போயிடுது.
அதுக்கப்புறம் அவன் அந்த பையை திறந்து கூட பார்க்கல. அப்படியே கொண்டு போய் பரமார்த்த குருவோட கையில் கொடுத்தான். பரமார்த்த குரு பையை நீக்கி பார்த்துட்டு அங்கே உப்பு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் நடந்த கதை மொத்தத்தையும் சொன்னான். சுத்தமான உப்பு வேணும்னா ஆற்றில் கழுவணும்னு சொன்னாங்க. ஆற்றில் கழுவிட்டு கொண்டு வந்தேன். உப்பு எங்கே போயிருக்கும் அப்படின்னு அதே கேள்வியை குருவை பார்த்து இவன் கேட்டான். இப்போ குரு மட்டும் இல்லை, மற்ற சீடர்கள் எல்லோரும் கன்னத்தில் கை வைத்து அந்த உப்பு எங்கே போயிருக்கும் அப்படின்னு ஆழமாக சிந்திக்க தொடங்கிட்டாங்க. இப்படியே சிந்தித்தபடியே சரி இனி இந்த ஊரில் இருக்க வேண்டான்னு அடுத்த ஊருக்கு போய் சேர்றாங்க. அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் அவங்க சில காலமாக ஒரே ஆடையை கட்டிக்கிட்டு இருந்தனால அந்த ஆடைகள் எல்லாம் கிழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பரமார்த்த குருவுக்கு அதை எப்படியும் தைக்கணும்னா ஊசி வேணுமே. அதனால் தன்னுடைய சீடர்கள் 5 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் 5 பேரும் போய் சேர்ந்து ஊசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே மூடன் ஒருத்தனை மட்டும் அனுப்புனனால தான் உப்பு காணாமல் போயிருச்சு. அதனால் இவங்க 5 பேரும் சேர்ந்து போனாவது ஒரு பொருளை உருப்படியாக கொண்டு வருவாங்கன்னு நினச்சிதான் 5 பேரும் சேர்ந்து போய் ஊசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். அந்த 5 பேரும் சேர்ந்து ஊசி வாங்க போனாங்க. பாவம், அவங்களுக்கு ஊசினா என்னன்னே தெரியாது போல இருக்கு. ஒரு கடையில் போய் ஊசி கொடுங்கன்னு கேட்க அந்த கடைக்காரர் ஒரு ஊசியை எடுத்து கொடுத்தாரு. ஊசி சுண்டு விரல் அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப மெல்லிதாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இல்லவே இல்லை, இது நம்ம குரு வாங்கிட்டு வர சொன்ன ஊசியே கிடையாது. ஏன்னா குரு அறிவில்லாமையா நம்ம 5 பேரையும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். நம்ம 5 பேரும் சேர்ந்து தூக்க வேண்டிய பொருளாக இருக்கிறனால தான் நம்மளை சேர்ந்து போக சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஊசி எதுன்னு சொல்லுங்கன்னு அந்த கடைக்காரர்கிட்ட சண்டையிடுறாங்க அந்த சீடர்கள். அந்த கடைக்காரர் வேற கடையை பாருங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லா கடைகள்லையும் போய் கேட்க எல்லா கடைக்காரர்களும் ஊசியவே எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக ஒரு கடையில் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கடைக்காரருக்கு தெரிஞ்சிருது இவங்களுக்கு ஊசினா என்னன்னு தெரியாது, உலக அறிவு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் தூரமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு பனைமரத்தை காண்பிச்சு இதுதான் ஊசி, நீங்கள் 5 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கிற ஊசி அதுதான் அப்படின்னு சொல்ல அவங்க 5 பேரும் தூக்க முடியாமல் அந்த வெட்டி வைத்த பனைமரத்தை தூக்கி கொண்டு போய் பரமார்த்த குரு கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க ஊசின்னு கொடுக்க பரமார்த்த குருவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இதை வைத்து எப்படி துணி தைக்கிறது, இது எப்படி ஊசியாக முடியும் அப்படின்னு சொல்ல அந்த 5 சீடர்களும் அந்த கடையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இதுதான் 5 பேரும் சேர்ந்து தூக்க முடிகிற அளவுக்கு இருக்கிற ஊசியாம், நீங்கள் தானே 5 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல இப்போது பரமார்த்த குருவுக்கே சந்தேகமாக போயிடுது. ஒருவேளை ஊசிங்கிறது இந்த ஊரில் இதுதானோ அப்படின்னு யோசிக்க தொடங்கிட்டாரு. அந்த சீடர்களும் அவர் யோசிக்கிறதையே கன்னத்தில் கை வச்சு கவனிக்க தொடங்கிட்டாங்க. இப்படி துணி தைக்காமல் துணியை ஒரு ஓரமாக போட்டுட்டு சிந்தனையை தொடங்கிட்டாங்க இந்த 6 பேரும். இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா வயிற்று பிழைப்புக்கு என்ன பண்ணுறது, அதனால் அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லையா? அதனால தான் அவங்க வேறொரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி என்ன முடிவுன்னு தானே கேட்குறீங்க? இந்த கதையை கேளுங்க. வயிற்று பிழைப்புக்காக நாம் எப்படியும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த பரமார்த்த குருவும் 5 சீடர்களும் ஒரு பெரிய வணிகர்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க. என்ன வேலைக்கு தெரியுமா? அவங்க துணியெல்லாம் வெளுத்து கொடுக்குற வேலைக்கு. அப்படி வெளுத்து கொடுக்கறக்கு அவங்களுக்கு ஒரு கழுதை வேணும். அதனால் கழுதையை தேடி ஊர் ஊராக அலைந்து ஒரு கழுதையையும் விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கழுதையை வீட்டு வாசலில் கட்டி போட்டிருக்காங்க. எப்படியும் அந்த வணிகருக்கு நல்லபடியாக துணிகளை வெளுத்து கொடுத்து பணம் சம்பாதிச்சு நம்ம வயிற்று பிழைப்பை பார்த்துக்கணுங்கிற முடிவில் இருந்தாங்க. இப்படி கழுதையை கட்டி போட்டுட்டு அன்று இரவு அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கழுதையை திருடுறதுக்கு ஒரு திருடன் வந்தான். திருடன் வந்தவன் அந்த கழுதையை அவிழ்த்துட்டு இருக்கும்போது மட்டி எதுக்காகவோ வெளியில் வர அந்த திருடன் பயந்து போய் கழுதையை அவிழ்த்து ஓட்டி விட்டுட்டு அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். மட்டியை பார்த்த உடனே அந்த திருடன் கழுதையை விரட்டி விட்டுட்டு அந்த கயிற்றை தன் கழுத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். அதை பார்த்ததும் மட்டிக்கு ஆச்சரியமாக இருக்குது. கழுதை எப்படி மனிதனாக மாறுச்சு, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு வாய் விட்டே சொல்கிறான். உடனே அந்த திருடன், ஆமாம், நான் ஒரு முனிவரால் சாபத்துக்கு ஆளாகியிருந்தேன், இப்போது இங்கே மனிதனாக மாறிட்டேன், உங்கள் கைப்பட்டதையும் நான் கழுதையிலிருந்து மனிதனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு மட்டி ஆச்சரியப்பட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு வரான். பரமார்த்த குருவும் மற்ற சீடர்களும் வந்து அதை பார்த்துட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. அடடா, அப்படியா, கழுதை மனிதனாக மாறிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அவனை போக சொல்லிடுறாங்க. அவனும் துரத்தி விட்ட கழுதை மறைவாக இருக்கிற இடத்துக்கு போய் அதை அவங்களுக்கு தெரியாமல் கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறான். இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்கும்போது திருடனுக்கு என்ன பயம், என்ன கவலை?
அதனால் இப்படிப்பட்ட இந்த முட்டாள்களும் பரமார்த்த குருவும் சேர்ந்து அடுத்த நாள் அந்த செல்வந்தர் வீட்டில் போய் துணிகளை வாங்கிக்கிட்டு ஆற்று பக்கமாக போய் வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்வந்தர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, நீங்கள் என்னுடைய துணியை நல்லா வெள்ளை வெளேர்னு வெளுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையெல்லாம் அவங்க எங்கே காதில் வாங்கினாங்க? அவங்களுக்கு துணி வெளுக்க தெரியுமா என்ன? அதையெல்லாம் கொண்டு போய் அங்கே இருக்கிற பாறையில் போட்டு தேய்ன்னு தேய்த்து எடுத்தாங்க. பல நிறமான துணிகளை வெள்ளை வெளேன்னு வெளுக்கிறேன்னு சொல்லி பாறைகளில் போட்டு தேய்ச்சி கிழிச்சு துண்டு துண்டாக ஆக்குனாங்க. வெள்ளை துணிகளில் பாசியை போட்டு அப்படி பச்சை நிறமாக்கினாங்க. அவர்களுக்கோ பெருமை தாங்க முடியல. நம்ம நிறமாற்றம் செஞ்சிட்டோம், பல நிற துணிகளை வெள்ளையாக்க முயற்சி பண்ணி அதை பல விதமான துணிகளாக பிரிச்சிட்டோம் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த செல்வந்தர்கிட்ட பெருமை அடிச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. செல்வந்தர் ஆவலாக மூட்டையை பிரித்து பார்த்தாரு. உள்ள பெரிய பெரிய துணிகள் எல்லாம் துண்டு துண்டு துணிகளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை துணிகள் எல்லாமே பச்சை நிறமாக பாசி பிடிச்சி போயிருந்துச்சு. இதை பார்த்து அவர் ஒரு கம்பு எடுத்து அவர்களை விரட்டி அடிக்க தொடங்கினார். இது எதற்குன்னு புரியாத அந்த மட்டி, மடையன், மூடன், முட்டாள், பரமார்த்த குரு இவங்க எல்லோரும் தலை தெறிக்க ஓடுனாங்க. இப்போது வயிற்று பசியோடு அந்த ஊரை விட்டே ஓட வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாகிட்டாங்க. தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பரமார்த்த குருவும் அந்த சீடர்களும். இப்படியே கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு கடைசியாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு மரத்துக்கடியை போய் தியானம் பண்ணுறேன்னு உட்கார்ந்தாரு பரமார்த்த குரு. சீடர்களும் அவர் முகத்தையே பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. பசி மயக்கத்தில் அப்படியே தூங்கி போகவும் செஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் குருவும் கண் விழித்து கத்த ஆரம்பித்தார். என்னன்னு சொல்லி தெரியுமா கத்துனாரு? புத்தருக்கு போதி மரத்துக்கடிய ஞானம் கிடைச்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த பூவரச மரத்துக்கடிய ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த சீடர்கள் ஒரே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எங்களோட குருவுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, பூவரச மரத்தில் ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரப்ப தொடங்கினாங்க. அதற்கப்புறமா அந்த குரு ஞானத்தின் பலனா நாம் இப்போது பயிர் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சீடர்கள் தேடி பிடிச்சி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஆள் கூட பங்கு போட்டு வேலை செஞ்சு ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த ஆளோ இவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். நல்லா முட்டாளாக இருக்காங்க, இவங்கக்கிட்ட வேலை வாங்கி ஏமாத்திடலான்னு நினச்சான். இவங்களும் அவனோட கூட்டு சேர்ந்து விவசாயம் பண்ண தொடங்கினாங்க. விவசாயம் பண்ணும்போது அந்த ஆள் இவங்கக்கிட்ட ஒன்று கேட்டான். உங்களுக்கு பயிரில் மேலே இருக்கிறது வேணுமா கீழே இருக்கிற பகுதி வேணுமான்னு கேட்க இவங்க எல்லோரும் கூடி ஒரு முடிவெடுத்தாங்க புத்திசாலித்தனமாக. மேலே இருக்கிற பொருளை பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடும், அது மட்டும் இல்லாமல் வெயில் பட்டு வீணாக போயிடும். அதுவே நிலத்திற்கு அடியில் இருக்கிற பொருளாக இருந்தால் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும், எதுவுமே அதை சேதம் பண்ண முடியாது. அதனால் நிலத்திற்கு அடியில் இருக்கிற பொருள் நமக்கு வேணும்னு சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பரமார்த்த குருவும் அந்த 5 சீடர்களும் அந்த கூட்டாளிக்கிட்ட போய் நிலத்திற்கு அடியில் இருக்கிறதா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அவனோ அதற்கேற்றாற்போல் திட்டம் போட்டான். கம்பு, நெல், சோளம் அப்படின்னு பயிர் செஞ்சான். அப்போ தான் முழு பலனும் அவனுக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பயிர் செஞ்சான். அது தெரியாத பரமார்த்த குருவும் 5 சீடர்களும் ரொம்ப கடினப்பட்டு வேலை செஞ்சாங்க அந்த ஆள் கூட சேர்ந்து. கடைசியாக பயிர்கள் விளைந்ததும் அவன் மேலே இருக்கிறதையெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டான். இவங்க நிலத்தை தோண்டி பார்த்தா வெறும் வேர் மட்டும்தான் இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போனாங்க. பாதாள உலகத்தில் இருக்கிறவங்க தான் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம ஏமாந்து போயிட்டோமே, அது பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சா பாதாள உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு தலையாக அடிச்சுக்கிறாங்க. சரி, இந்த முறை நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டாளிக்கிட்ட மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு, நிலத்திற்கடியில் இருக்கிறதெல்லாம் உனக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் புத்திசாலித்தனமாக வேறு விதமான பயிர்களை விளைவிச்சான். எந்த மாதிரி பயிர்கள் தெரியுமா? வேர்க்கடலை, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி பயிர் செஞ்சான். இப்போது அவர்களுக்கு மேல் பகுதியில் எதுவுமே கிடைக்கல, அடிப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போவும் அவர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்து போனதை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கும்போது பரமார்த்த குருவோ நான் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீடர்கள் அத்தனை பேரும் வந்து என்னாச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு சொல்லுங்க குருவேன்னு அவரை உழுக்கிறாங்க. அப்போ தான் குரு சொன்னார், எனக்கு பூவரச மரத்துக்கடியை தானே ஞானம் கிடைச்சிச்சு, நான் 2 நாட்களாக வேற ஒரு மரத்துக்கடியை படுத்துட்டேன், அதனால தான் ஞானம் இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு.
இன்னைக்கு இரவு போய் நான் பூவரச மரத்துக்கடியை படுத்தினா திரும்பவும் எனக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்ட தொடங்கினார். சீடர்களும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்தது கூட தெரியாமல் அவர் பின்னாடி நடைய கட்ட தொடங்கினாங்க. அந்த கூட்டாளியோ எல்லா பலனும் நமக்கு, இந்த முட்டாள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். இப்படி முட்டாள்தனமாக தங்களுடைய உழைப்பை போட்டுட்டு பலன் எதையுமே எடுத்துக்காம ஏமாந்து போனாங்க பரமார்த்த குருவும் அந்த சீடர்களும். இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறமா குரு வேறொரு ஊருக்கு போனார். அங்கே அந்த குருவை மக்கள் ரொம்பவே மதிச்சாங்க. உணவை கொண்டு வந்து அவர் காலடியிலேயே வச்சாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை பெரிய சாமியார், யோகின்னு நினைக்க அத்தனை உணவு பண்டங்களையும் அந்த சீடர்களும் குருவுமே சாப்பிட்டு தீர்த்தாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரமார்த்த குருவுக்கு தொப்பை பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெருசாக தொப்பை வளர்ந்துட்டு போகிறத பார்த்த அந்த சீடர்கள் குருக்கிட்ட வந்து, உங்களோட தொப்பை இப்படி பெருசாகிட்டே போனால் ஒரு நாள் வெடிச்சிருமே அப்படின்னு சொல்ல குருவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, தொப்பை வெடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு பயந்து போன அவர், இதற்கு வைத்தியத்தை தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதற்கு வைத்தியர்கிட்ட போனால் நிறைய செலவாகும், நம்மளே வைத்தியம் பண்ணினா என்ன அப்படின்னு அந்த 5 சீடர்களும் சொல்ல அவரும் சரினார். அப்போ தான் அவங்க கிட்ட இருந்த ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து பிரித்து படிக்கிறாங்க. தொப்பை கரைச்சான் லேகியம்னு ஒன்று இருக்கிறத படித்து பார்த்த முட்டாள், நாங்கள் எல்லோரும் போய் இந்த மூலிகையை பறித்து லேகியம் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம், அதை நீங்கள் சாப்பிட்டு தொப்பையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்கிறாரு. இந்த 5 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் அந்த மூலிகையை தேடுறாங்க. அவங்களுக்கு மூலிகை எங்கே இருக்குதுன்னே தெரியல. அப்போ தான் அங்கே ஒரு ஞானி தவம் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வயிறு ஒட்டி போயிருக்கு. அவர்கிட்ட கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும். அவர் அந்த லேகியம் சாப்பிட்டு தான் வயிறு இப்படி ஒட்டி போயிருக்குது அப்படின்னு சொல்லி தவத்தில் இருக்கிற அவரை போய் எழுப்புறாங்க. தவம் கலைஞ்ச கோபத்தில் அவர் அவங்கள பார்த்து என்ன வேணும்னு கேட்குறாரு. அவங்களோ தொப்பை கரைச்சான் லேகியத்துக்கான மூலிகைகள் எங்கே இருக்குது, உங்களுக்கு கூட தொப்பையே இல்லையேன்னு கேட்க அவருக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. உடனே அவர் எந்த மூலிகை நாறுதோ அதுதான் தொப்பை கரைச்சான் லேகியத்துக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தவத்தில் மூழ்கிறாரு. அவர் கோபத்தில் தான் அப்படி சொன்னார். அது தெரியாத இவங்களோ கண்ட மூலிகையெல்லாம் பறித்து பார்த்தாங்க. எதில் நாற்றம் வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அரைச்சி அதை லேகிய உருண்டைகளாக உருட்டி கொண்டு போய் பரமார்த்த குருக்கிட்ட காமிச்சாங்க. அதை மூக்குக்கிட்ட கொண்டு போனாவே பயங்கரமான துர்நாற்றம். இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்தார் அந்த குரு. ஆனாலும் தொப்பை குறையணுமே, இல்லைன்னா வெடிச்சிருமே அப்படின்னு சொல்ல அந்த உருண்டைகளை 2-3 வாய்க்குள்ளே போட்டு முழுங்க ஆரம்பித்தார். இந்த விஷயம் எப்படியோ பரவி நாட்டு மக்கள் கிட்ட போயிருச்சு. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த லேகியத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும், எங்களுக்கும் கொடுங்கன்னு காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அரசர் காது வரை போக அரசரும் சில உருண்டைகளை வாங்கிக்கிட்டார். இப்படி எல்லோரும் வாங்கி அந்த உருண்டைகளை விழுங்க எல்லோருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது சரியான மூலிகை இல்லை, கண்ட செடிகளை பறித்து அரைத்து வந்தது இல்லையா, அது எல்லா நோய்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய மூலிகைகள். அதனால் அது எல்லோருக்கும் வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணுச்சு. இதை பார்த்த அரசர் கோபமடைஞ்சு பரமார்த்த குருவை பிடிச்சு சிறைச்சாலையில் 10 நாள் போடுங்கன்னு ஆணையிட்டார். சிறைச்சாலையில் சோறு தண்ணி இல்லாமல் 10 நாள் இருந்தார் குரு. 10 நாள் கழித்து சீடர்கள் குருவை பார்க்க போனாங்க. இப்போ குரு வயிறு தொப்பை இல்லாமல் ஒட்டி போய் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிச்சாங்க. நாங்கள் கொடுத்த மூலிகை நல்லா வேலை செஞ்சிருச்சு, பாருங்கள் உங்கள் வயிறு எப்படி ஒட்டி போயிருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல குரு தலையில் அடிச்சுக்கிட்டாரு. நான் 10 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டேன், அதனால தான் என்னுடைய தொப்பை வற்றி போச்சே தவிர அந்த மூலிகையினால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு வெளியில் வந்தார். இப்போது சீடர்கள் வாய் பொத்தி அவரை கம்முன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி சீடர்களும் அந்த பரமார்த்த குருவும் பண்ணின அட்டகாசத்தினால அந்த ஊர் மக்கள்லேருந்து நாட்டு அரசர் வரை பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த ஊரை விட்டு அவங்கள விரட்டியும் அடிக்க அவங்க வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. இப்படி பல இடங்களில் அடிபட்டு உதைப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு அவங்க எல்லோரும் ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே தங்க வீடு கூட கிடையாது, ஒழுகிற கூரை இருக்கிற ஒரு குடில் மட்டும்தான் கிடச்சிச்சு. அங்கே அன்று இரவு படுத்து உறங்கலான்னு தூங்கிட்டு இருந்தாங்க சீடர்களும் பரமார்த்த குருவும். அப்போ கனம் மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெய்யும் போது அந்த கூரை ஒழுகி தண்ணீர் முழுக்க பரமார்த்த குரு மேலே தெளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே இருந்தனால குருவுக்கு வயதும் ஆகிட்ட காரணத்தினால அவருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் ஆகிருச்சு. படுத்த படுக்கையாகிட்டார்.
அந்த சீடர்கள் எல்லோரும் கன்னத்தில் கை வச்சு வருத்தத்தோடு அவரை சுற்றி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவரை பார்த்து தேற்ற முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அவருடைய உடம்போ தேர்ற மாதிரி தெரியல. கை காலெல்லாம் ஒரே வலி, முனகிக்கிட்டே கிடந்தாரு. இப்படி இருக்கும்போது அங்கே மண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, அங்கே யமதர்மன் வந்து பாச கயிற்றை வீசுகிற மாதிரி கனவு காண்றான். அது எப்படியோ அந்த பரமார்த்த குருவோட கழுத்தில் மாட்டிடுது. அதை யமதர்மன் இழுக்க இழுக்க இங்கே மண்டு கதற ஆரம்பிக்கிறான். குருவே குருவே குருவேன்னு கதற ஆரம்பிக்கிறத பார்த்து மற்ற சீடர்கள்லாம் குரு இறந்து தான் போயிட்டாருன்னு நினச்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சுற்றிலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. மன்னவனே என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு ஒப்பாரி வச்சு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே குரு உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் இறந்துட்டு தான் முடிவு பண்ணின அவங்க எல்லோருமே அவரை தூக்கி கொண்டு போய் உயிரோடு வைத்து குளிப்பாட்ட தொடங்குறாங்க. குளிப்பாட்டுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு பெரிய தொட்டியில் போட்டு அமுக்கி அமுக்கி எடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. மயக்கம் தெளிஞ்ச அவர் சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த சீடர்கள் விடாமல் தண்ணிக்குள்ளே அமுக்கி அமுக்கி எடுக்க அவர் அங்கேயே உயிரை விட்டுறாரு. இறந்து போனதுக்கப்புறமா அவரை எல்லோர்கிட்டையும் சொல்லி அங்கிருந்து எடுத்து கொண்டு போய் காட்டில் வைத்து புதைத்து அந்த சமாதி மேலேயே படுத்து உருண்டு அழுகுறாங்க. அவர்களே அந்த உயிரோடு இருந்த அவரை கொன்னுட்டு புதைச்சிட்டு அங்கே சமாதியும் கட்டிட்டு வருத்தத்தோடு திரும்பி வராங்க. இப்படி முட்டாள்தனமாக அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்துட்டாரான்னு கூட தெரியாமல் மண்டு ஏதோ கனவு கண்டு கத்துனதை வச்சு அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணி உயிரோடு இருந்த அவரை தண்ணியில் போட்டு அமுக்கி கொண்டுட்டு எதுவுமே தெரியாமல் இப்போ வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி பரமார்த்த குருவோட கதை அதோட முடிஞ்சிருச்சு. அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த சீடர்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அவர் வழியவே பின்பற்றி அவரை மாதிரியே முட்டாள்தனமாக திரும்பவும் பல காரியங்களை செய்ய தொடங்கினாங்க அந்த சீடர்கள். இப்படி உலக அறிவு இல்லாமல் இருந்தால் நம்ம மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவோம். உயிரோடு இருக்கும்போதே நம்மை எடுத்து புதைக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.